நிறுத்துங்க. ஏண்டி மங்களகரமா ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு, அத போய் நிப்பாட்டுன்னு சொல்ற, அதுக்கு என்னடி காரணம்? நீ காரணம் இல்லாம பண்ணிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். என்ன விஷயம்? மாமா, கோயில்ல வந்து அவசகுணமா நிறுத்துங்கன்னு சொன்னது தப்புதான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும் மாமா. என்ன உண்மை? இல்ல மாமா, சேது மாமாவும் தமிழ் செல்வியும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக, அவங்க 100 வருஷம் ஒத்துமையா இருக்கணும்ன்றதுக்காக இப்படி ஒரு நல்ல காரியத்தை நீங்க பண்றீங்க. ஆனா இந்த நல்ல காரியத்தை கெடுக்கிற விதமாவும் இதுலயும் ஆதாயம் பார்க்கணும்னு சொல்லி சில பேர் திட்டம் போட்டு போலியான 2 ஜோடிய இதுல கலந்திருக்க வச்சிருக்காங்க மாமா. போலியான ஜோடியா? என்ன மருமகளே சொல்ற? யார் அந்த போலியான ஜோடி? உனக்கு எப்படி தெரியும்? நான் எல்லாத்தையும் விலாவரியா சொல்றேன். இதோ நிக்கிறாங்களே இந்த 2 ஜோடியும், அதோ அதோ நிக்கிறாங்களே லாஸ்டா அந்த ஜோடியும் போலியான ஜோடிங்க மாமா. போலியான ஜோடியா? இந்த 2 ஜோடிங்களுக்குமே ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இதோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற ஜோடிக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது. நம்ம 2 பேர் வந்து கலந்துகிட்டு இருக்காங்களா? நடேசா, ஊர் முழுக்க யார் கல்யாணம் பண்ணிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ அவங்களதான் பொண்ணு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படி இருந்தோம் எதுக்காக கல்யாணமான 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க?